சுமேரிய நாகரிகங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஹமுராபி அந்த டேரியஸ் இவங்க காலம்லாம் வருது. அதுக்கப்புறம் கிமு 300கள் வரும்போது பார்த்திங்கன்னா அலெக்சாண்டரோட படையெடுப்புகள் இந்த விஷயங்கள்லாம் வருது. இந்தியாவில் பார்த்தோம்னா அதே காலகட்டத்தில் தான் புத்தர், சமணர், ஆசீவகம் எல்லாமே உருவாகக்கூடிய காலங்கள். அப்போது மற்ற இடங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து கிமு 600கள்லேயே இந்த மதம் வந்து ஒரு முக்கிய இடத்த எடுத்துக்கிச்சு. பெரிய பெரிய அரசாங்கங்களே வந்து மதங்களை வந்து படுத்துறது அப்படின்ற ஒரு வேலை வந்து இந்தியாவில் வந்து கிமு 600லேயே ஆரம்பிச்சிருச்சு. பௌத்த மதம் வந்து அசோகரால் கிமு 300களில் நிலைநிறுத்தப்படுது. இப்படியே இந்த மதங்களை நிலைநிறுத்தும் வேலைகள் வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு. மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும் மதங்கள் வந்து அந்த 600களில் நிலைநிறுத்தப்படலை. அப்போ தான் உருவாக்கப்படுது. யூத மதம்ன்றது கிமு 600களில் தான் எழுத தொடங்குறாங்க, புத்தகங்களாக கொண்டாடுறாங்க. பல்வேறு புராண கதைகளெல்லாம் உள்ள நுழைக்கிறது, இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதே காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்தியாவில் வேறு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அறிவுத்தளத்தில் இயங்குகிற மாதிரி இந்த பூஜையெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பலி கொடுக்குறதெல்லாம் தப்பு அப்படின்றதெல்லாம் விவாதித்து சமணம், பௌத்தம் அப்படின்னு அவங்க ஒரு செட் ஆஃப் ரிலீஜன்ஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. இங்கேயும் அப்போதே அரசுகள் உருவாயிருச்சு.